கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஆமீன். அவனின் அன்பும் அருளும் மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா நம் உயிரினும் உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியொட்டி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தாபியன்கள், குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்திலே பகலில் நோன்பிருந்து இரவிலே 20 ரக்காத்து குர்ஆன் வசனங்களை கேட்டு நின்று தராவீஹ் தொழுக வேண்டும் என்று வருகை தந்திருக்கக்கூடிய நம் அத்தனை நபர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய மகத்தான கிருபையால் அல்லாஹு தஆலா ரமலான் மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலானிலே இரவு நின்று வணங்க வேண்டும், பகலில் நோன்பு நோக்க வேண்டும், அதிகம் குர்ஆன் ஓத வேண்டும், அதிகம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்ய வேண்டும் என்றெல்லாம் நாம் பேசினோம். அந்த வகையிலே நம்முடைய நாவுகள் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு எந்நேரமும் நனைந்ததாக இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஸாலு லிசானுக ரத்பம் மின் திக்ரில்லாஹ். உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு நனைவதை விட்டு காய்ந்து விடக்கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எந்நேரமும் நம்முடைய நாவிலே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த திக்ருகளை கொண்டு நம்முடைய நாவை நனைந்தவாறு வைக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா காலங்களிலேயும் அல்லாஹ்வை அதிகம் திக்ரு செய்ய வேண்டும். இந்த ரமலானில் நம் வீணான விஷயங்களை நம் நாவுகளை கொண்டு புறம் பேசாமல், தேவையற்ற விஷயங்களை பேசாமல், சில பேருக்கு குர்ஆன் ஓத தெரியாது, சில பேருக்கு குர்ஆன்ல கவனம் செலுத்த முடியாது, வேலை போல அதிகமாக இருக்கும், அல்லது அவங்க கடை வச்சிருப்பாங்க, அல்லது வீட்டு வேலை அதிகமாக இருக்கும், குர்ஆன் ஓதுவதற்கென்று பெரிய நேரத்தை ஒதுக்க முடியாது. அப்படிப்பட்ட தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் எந்நேரமும் தங்களுடைய நாவுகளை இந்த ரமலானிலே அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே மூழ்கடிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படி திக்ரிலே நம்முடைய நாவுகளை மூழ்கடிக்க செய்வானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திக்ருக்கு 10 நன்மைகளை ஹதீஸில் எழுதுகிறார். 10 விதமான நன்மைகள். முதலாவது, ஒருவன் அல்லாஹ்வை திக்ரு செய்ய ஆரம்பித்தாலே ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான். ஷைத்தானை விரட்டுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அல்லாஹ்வை திக்ரு செய்வது. நீங்க பாங்கு சொல்றோம், ஹதீஸ்ல நாம் கேள்விப்படுகிறோம், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சொல்லுகிற போது இந்த பாங்கு சத்தத்தை கேட்டு ஷைத்தான் தெருக்களிலே காற்று பிரிந்தவனாக தலைதெறிக்க ஓடுகிறான் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப நாம அதிகம் திக்ரு செய்கிற போது நம்மிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் விரண்டு ஓடுவான். அல்லாஹ் தஆலா நம்மளை எப்படி படைச்சிருக்கான், நம்ம ரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். இதில் ஒரு வரலாற்று செய்தி இருக்கிறது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டு விட்டார்கள். இறக்கப்பட்டு விட்ட பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமியில் இருக்கிறாங்க. சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்டுட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ ஷைத்தான் வருகிறான், வந்து தன்னுடைய பிள்ளை ஹன்னாஸை கொடுத்துட்டு போயிடுறான். இந்த மாதிரி நான் வெளியே போகிறேன், என்னுடைய மகன் ஹன்னாஸ், இந்த ஹன்னாஸை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு ஏமாற்றி, பெண்களை ஏமாற்றிடலாமே, 4 நாள் நல்ல வார்த்தையை நளினமாக பேசினா ஏமாந்துருவாங்க. ஷைத்தானுடைய பிள்ளையை ஹன்னாஸை வாங்கி கொள்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெளியிருந்து வந்து வீட்டுக்குள்ளே வர்றாங்க, பார்த்தா ஷைத்தானுடைய பிள்ளை வீட்டில் இருக்கு. பயங்கரமான கோபம் ஆயிட்டாங்க. இந்த ஷைத்தானால தான் சொர்க்கத்தில் நம்ம ஜம்மன் இருக்க வேண்டிய நம்மளை இந்த பூமியில் இறக்கப்பட்டதற்கு காரணமே இந்த ஷைத்தான் தான். இவன் உடனே என்ன செஞ்சாங்க, கோபத்தில் அவருடைய மகன் ஹன்னாஸை பல துண்டுகளாக வெட்டி அப்படி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. வருகிறான் ஷைத்தான், என் மகன் ஹன்னாஸ் எங்கே, இந்த மாதிரி கண்டந்துண்டமாக வெட்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. உடனே ஷைத்தான் கூப்பிடுறாங்க, ஹன்னாஸை ஓடி வாண்டு மீண்டும் உயிரோடு திரும்பி வருகிறான். மீண்டும் ஏமாற்றி விட்டு செல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள், கோபப்படுகிறார்கள், நான் ஏற்கனவே வெட்டி கண்டதுண்டமாக வெட்டி தூக்கி போட்டுட்டேன், மீண்டும் அவனை நீ ஹன்னாஸை வீட்டில் வச்சிருக்கிறியே என்று கோபப்பட்டு இந்த தடவை எரிச்சிட்டாங்க. எரிச்சு சாம்பலை கடல்ல கலந்துட்டாங்க. அதற்கு பிறகு மீண்டும் ஷைத்தான் வருகிறான், ஹன்னாஸே ஓடிவா என்று சொல்கிற போது அல்லாஹ் அது மீண்டும் உயிர் பெற்று வருகிறான்.
மூணாவது என்ன செய்தால், இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, வெட்டிடுறீங்க அல்லது சாம்பல் ஆக்கிடுறீங்க. ஒரு ஆடு வடிவத்திலே மாற்றி, ஷைத்தானுக்கு அல்லாஹ் அந்த சக்தியை கொடுத்திருந்தான், ஒரு ஆடு வடிவிலே மாற்றி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, இந்த மாதிரி ஷைத்தான் விட்டுட்டு போன உடனே என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாலும் மறுபடியும் உயிரோட இது பண்ணி கொண்டு வந்து விடுறையான்னு சொல்லி அதை ஆடை அறுத்து உணவாக ஆக்கி சால்னாக்கி சாப்பிட்டாங்க. ஷைத்தான் வந்தான், வந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டான், எங்கே ஹன்னாஸுண்டு, எங்கே அந்த ஆடுண்டு, இந்த மாதிரி அறுத்து கோவப்பட்டு சால்னா வச்சு சாப்பிட்டுட்டோம், இதைத்தான் நான் விரும்பினேன்னு சொன்னான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், மனிதனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். அவனை விரட்டுவதற்கு என்ன ஆயுதம்? நம்ம அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ். அதனால தான் பெரியார்கள் சொல்றாங்க, மூச்சில் அல்லாஹு அல்லாஹ்ன்ற திக்ரை நீங்க கொண்டு வரணுன்றாங்க. அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று திக்ரை அதிகம் அதிகம் செய்கிற போது நம்ம ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய ஷைத்தான் விரண்டு ஓடுவான். இது முதலாவது பலன். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துஸீலுல் ஹம், நமக்கு என்ன கவலை இருந்தாலும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு அந்த கவலை நீக்கப்படும். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, அவுஃப் இப்னு மாலிக் அல் அஷ்ஜஈன்ற சஹாபி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், போருக்கு படை போச்சு, அந்த படையில என் மகனையும் நான் அனுப்பி வைத்தேன், போயிட்டு போர் முடிச்சிட்டு படை வந்துருச்சு, என் மகன் வரல, என் மகன் வீடு திரும்பல, என்னன்னு தெரியல அப்படின்ட்டாங்க. உடனே ரொம்ப கவலையா சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போய் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்கிற இந்த திக்ரை நீங்களும் உங்கள் மனைவியும் வீட்டில் அமர்ந்து இரவு ஓதுங்கள், தொடர்ந்து ஓதிக்கொண்டிருங்கள், காணா போன மகன் உங்களை திரும்புவான் என்று சொன்னார்கள். வீட்டில் போய் உட்காந்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லான்னு ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. நைட்டு இருட்டாகி விடுகிறது, கருகும் என்ற இருட்டிலே வீட்டு கதவு தட்டப்படுகிறது. யார் என்று வெளியே போய் பார்த்தால் அவர்களுடைய மகன் பெரிய ஆட்டு மந்தையோடு திரும்பி வந்திருக்கிறார், பெரிய ஆட்டு மந்தையோடு திரும்பி வந்திருக்கிறார். எப்படி நீ எங்க வந்த, எங்க ஆச்சு? போருக்கு போன இடத்துல எதிரிகள் என்னை பிடித்து வைத்து விட்டார்கள், என்னை கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டாங்க, இரவு ஆகிவிட்டது, நான் என்ன செய்தேன், எப்படியாவது தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கிறதா என்று பார்த்தேன். உடனே அந்த கயிறு லேசாக எனக்கு பிடிபட்டது, நான் அவுத்து கொண்டு நான் வந்தேன், நான் வந்ததோடு அந்த ஆட்டு மந்தைகளும் என்னோட வந்து விட்டது என்று அந்த மகன் சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இந்த செய்தியை சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் நீங்க தொடர்ந்து ஓதுனதுனால காணா போன மகனும் கிடைச்சிட்டான், மிகப்பெரிய ஆட்டு மந்தையும் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அப்ப ரெண்டாவது சொல்றாங்க, உங்களுடைய கவலை போக்கப்பட வேண்டுமா, நீங்கள் அதிகம் அதிகம் அல்லாஹ்வுடைய திக்ரிலே நீங்கள் இருங்கள், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று இருங்கள். மூன்றாவது பலன் சொல்றாங்க, நீங்க அதிக அதிக திக்ர் செஞ்சீங்கன்னா உங்களுடைய உள்ள ஸ்ட்ராங் ஆகும், உங்களுடைய உடல் ஸ்ட்ராங் ஆகும். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகள் இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றார்கள். கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னதற்காக மக்காவிலிருந்து விரட்டடிக்கப்பட்டு மதீனாவுக்கு சென்றார்கள். பிறந்ததிலிருந்து அவர்களுக்கு துன்பமும் துயரமும் தான். சொந்த ஊரிலே சொத்து பத்துகளை சொந்தக்காரங்களை விட்டு மதீனாவுக்கு சென்று எவ்வளவு பெரிய புதிய இதைய உருவாக்கினாங்க. 23 ஆண்டுகள் கடுமையான கஷ்டம். அந்த கஷ்டத்திலேயும் அவர்கள் உறுதியாக இருந்தது அல்லாஹ்வுடைய திக்ர் தான், அல்லாஹ்வுடைய நினைவு தான் அவர்களை ஸ்ட்ராங் ஆக்குச்சு. இன்னைக்கெல்லாம் பார்க்குறோம், வீட்டில் என்ன செய்யறது, வீட்டுக்கு 3 ஆளை போட்டுடுறோம், வர்றவங்க என் வீட்டு பொம்பளைங்க யாரும் வேலை செய்யறது இல்லை, வேலைக்காரங்களை அதுக்குன்னு ஒரு வேலைக்காரங்களை வச்சு என்ன செய்யறோன்னா வேலை வாங்கிடுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மகள் ஃபாத்திமா நாயகி, சொர்க்கத்தின் தலைவி ஃபாத்திமா நாயகி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களிடத்திலே சில அடிமைகள் வந்து இருக்கிறார்கள், எனக்கு வீட்டு வேலைக்கு ஆள் தேவைப்படுகிறது, என் கணவர் அனுப்பினார்கள், எனக்கு எல்லாம் அந்த காலத்தில் திருகத மாவு திருகி திருகி கையெல்லாம் காய்த்து விட்டது, என்னுடைய தண்ணியை சுமந்து என் நெஞ்சுகள் எல்லாம் காயமாகிவிட்டது, அடிமை பெண்கள் இருந்தால் நான் வீட்டு வேலைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னபோது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னைக்கு இருக்கிற தந்தை சொல்ல முடியுமா, ஃபாத்திமா நாயை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அம்மா நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்வீங்களா, சொல்லுங்க தந்தையே. இரவு வேலெல்லாம் முடிஞ்சு இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர் ஓதுங்க, இது போதும் உங்களுக்கு ஆள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க.
வரலாற்றில் எழுதுறாங்க, எல்லா நாளும் வேலை செஞ்சுட்டு இரவு தூங்குவதற்கு முன்னால் இந்த திக்ர்களை செய்வார்களா, அப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆயிடுவாங்க அப்படின்லாம் ஹதீஸுகளை நாம் பார்க்கிறோம். அப்போ நம்ம ஸ்ட்ராங் ஆகணும்னா அல்லாஹுடைய திக்ர் நமக்கு தேவை. அடுத்து பாருங்க, அல்லாஹுடைய நெருக்கம் கிடைக்கணும்னா திக்ர் இல்லாமல் கிடைக்காது. அதிகமாக நம்முடைய நாவுகள் திக்ரிலேயே இருக்க வேண்டும். இன்னைக்கெல்லாம் நம்ம ஈஸியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம். நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதனால் இஸ்லாத்தை பின்பற்றுவதனால் எந்த எதிர்ப்பும் இல்லை. ஒரு சஹாபியினுடைய வரலாறு, துல் பஜாதைன் என்கிற ஒரு சஹாபி. அவருடைய அசல் பேர் அப்துல்லா. அவர் ஒரு யத்தீமானவர், தந்தை இல்லை, தாய் மட்டும்தான். அவருடைய சிறிய தந்தையின் அரவணைப்பிலே வாழ்கிறார். திடீரென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்குள் நுழைகிறார், முஸ்லீம் ஆகிறார். அவருடைய சிறிய தந்தை இடத்திலே போய் சொல்கிற போது அவருடைய சிறிய தந்தை சொல்கிறார்கள், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய ஆடையை உறிஞ்சி உன்னை நிர்வாணமாக ரோட்டிலே விட்டு விடுவேன் என்கிறார். அவங்க அசர்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்ன செஞ்சாலும் இஸ்லாத்தை நான் விடமாட்டேன் உறுதியாக இருக்கிறார்கள். அவருடைய சிறிய தந்தை அவர் போட்டிருக்கிற ஆடையெல்லாம் உறிஞ்சி நிர்வாணமாக அனுப்பி விடுகிறார். அவருடைய தாயார் பார்க்கிறார்கள், இறக்கப்பட்டு ஒரு போர்வையை ரெண்டாக கிழித்து, மகனே வேற வழி இல்லை நீ போயிருன்னு அந்த போர்வையை கிழிச்சு ரெண்டா கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. இந்த சஹாபிலே நேரா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மதீனா பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். ரசூலுல்லாவோடு தொழுகிறார்கள். ரசூலுல்லா சுபுஹ் தொழுது விட்டு பின்னால் திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு போர்வையில ரெண்டா கிழிச்சு மேல ஒண்ணு கீழே ஒண்ணு போட்டிருக்கிற ஒரு பார்க்கறதுக்கு ஒரு இதுவா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தொழுகிறார். இவர் யார் என்று கேட்கிறார்கள். நடந்த செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அந்த சஹாபி சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு குடும்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீ என் வீட்டு வாசல்ல என் கூடயே இருந்துருன்றான். அந்த சஹாபி என்ன செய்யறாங்க தெரியுமா, எப்பெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டு வாசல்ல அந்த திண்ணையில உட்கார்ந்து திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையான பணிவிடைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஒரு கட்டத்திலே அந்த சஹாபி அவர் மௌத்தாகி விட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பொற்கரத்தால் அந்த சஹாபியை தூக்கி கபரிலே தாங்களே இறங்கி அடக்கம் செய்தார்கள். இந்த உலகத்தில் நபி ஒருத்தருடைய உடலை தாங்களே கபரிலே இறங்கி அடக்கம் செய்தார்கள் என்றால் அந்த இஸ்லாத்தை ஏற்ற அந்த சஹாபியை தான். அப்ப அவ்வளவு கஷ்டம், துன்பம், துயரம் இருந்தும் கூட அவங்க அல்லாஹ்வுடைய திக்ரில இருந்ததால் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனவே நாம் இந்த நேரத்தில் ரமலானிலே அதிகம் நம்ம நாவை கொண்டு தேவையற்ற விஷயங்களை பேசுவதை விட சும்மா சின்ன சின்ன திக்ர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்க. காலையில மாலையில சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹின்னு 100 முறை சொன்னார்னா அவருடைய பாவம் கடல் அளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒரு 100 முறை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று ஹதீஸிலே வருகிறது. இன்னும் ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 33 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதினால் கடலளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும் என்று ஹதீஸிலே வருகிறது. எனவே நாம் நம்முடைய நாவை பாதுகாப்பதற்கு திக்ர் தேவை. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறக்கப்படுவதற்கு திக்ர் தேவை. நமக்கு பாதுகாப்பு வேண்டுமா? யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் முழுங்கிருச்சு. மீன் வயிற்றுக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல, வெளியே வரலைன்னா அவங்க மரணிச்சிருவாங்க. அந்த மீன் வயிற்றில இருந்து அவர்கள் ஓதினார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த திக்ரை ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா அந்த மீனுடைய வயிற்றில இருந்து வெளியேற செய்தான். இந்த உலகத்திலே யாரெல்லாம் துன்பத்தில் துயரத்திலே மாட்டிக்கொள்கிறார்களோ இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் அவருடைய கஷ்டத்தை லேசாக்குவான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நாம் அதிகம் இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலான்ல திக்ர் செய்வோமா? இன்ஷா அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்வோம். ரசூலுல்லாஹ்வுடைய இறுதியான ஒரே ஹதீஸ், கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி, 2 வார்த்தைகள் லேசானது நாவிற்கு, ஆனால் சக்கீலத்தானி ஃபில் மீசான், நாளைக்கு நம்முடைய அமல்கள் எல்லாம் தராசு தட்டிலே எடை போடுகிற போது நாவுக்கு சொல்வதற்கு லேசானது, ஆனால் தராசு தட்டிலே மிக கனமானது, அது அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமானது என்று ரசூலுல்லாஹ் லேசான திக்ரை சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இந்த திக்ர் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானது.
மீசான் தராசிலே கனமானது, அது சொல்வதற்கு லேசானது என்று சொன்னார்கள். எனவே இந்த ரமலானிலே அதிகம் அதிகம் நாம் திக்ர் செய்யணும். அந்த திக்ருடைய பொருட்டால அல்லாஹ் நாம மௌத்தாகிற போது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ஒரு முஸ்லிமுக்கு என்ன பெரிய ஆசை, எல்லாம் சொத்து எல்லாம் சேர்த்தணும். மௌத்தாகும் போது கலிமாவோட மௌத்தாகும். யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விடுவார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே நாம் நம்முடைய நாவுகளை திக்ருகளை கொண்டு பழக்கி நம்ம எப்ப மௌத்தானாலும் நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிகிற நசீபை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. يا الله நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாக ரகசியமாக தனியாக கூட்டாக செய்த அனைத்து சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக பலா முசீபத்துகளை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் பாவங்களின் காரணமாக மோசமான மரணங்களை எங்களுக்கு தந்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் உன்னுடைய மேலான கருணையால் எங்கள் பாவங்களை மன்னித்து உன்னுடைய பாவங்களை என்னை மன்னித்தும் அன்று பிறந்த பாலர்களாக பாவமற்றவர்களாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சகோதர முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பத்திலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை கொடுத்திட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் சரியான ஜோடுகள் அமையாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான ஜோடுகளை அமைத்து தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு சாலிகான குழந்தை பாக்கியத்தை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கள் குடும்பங்களிலே யாரேனும் பிரசவித்திருந்தால் அவர்களுக்கு சுக பிரசவத்தை நல்ல பிரசவத்தை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் ஆண் குழந்தை உள்ளவர்களுக்கு பெண் குழந்தையும் பெண் குழந்தை உள்ளவர்களுக்கு ஆண் குழந்தையை நசீபாக்கிட ரஹ்மானே. எங்கள் குடும்பங்களிலே பொருளாதார நெருக்கடியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டியை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் வட்டியில விழுந்து அது மிகப்பெரிய ஆபத்தாக குடும்பத்துக்கு மத்தியில் அசிங்கம் ஏற்படுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரியத்தை அதிகப்படுத்திட ரஹ்மானே. மாமியார் மருமகளுக்கு மத்தியில சரியான புரிதலை தந்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் திடீர் மரணங்கள் ஆக்சிடென்ட் போன்ற மரணங்களை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் மருத்துவமனை செலவுகளை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் தினதோறும் எத்தனையோ விபத்து செய்திகளை கேள்விப்படுகிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ் அத்தகைய விபத்துகளை விட்டு உன்னுடைய மேலான கருணையால் எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. மலக்குமார்களை கொண்டு எங்களை பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்களோ பலஸ்தீன முஸ்லிம்கள் ரோஹிணிய முஸ்லிம்கள் காஷ்மீரிய முஸ்லிம்கள் எல்லா முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை தந்திட ரஹ்மானே. விலைவாசியை குறைக்க செய்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் இஸ்லாத்திற்கு இஸ்லாமியர்களுக்கும் எல்லா சமூகத்திற்கும் சாதகமான நல்ல ஆட்சியை அமைத்து கொடுத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் சமுதாயத்திலே வீதியிலே வந்து போராடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக ஆக்கிட ரஹ்மானே. போதையிலே விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. போன்களிலும் ஆபாசங்களிலும் விழுந்து விடுவதை விட்டு பாதுகாத்திட ரஹ்மானே. யா அல்லாஹ் கடைசி நேரத்திலே கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு ரூஹ் பிரிய நசீபை தந்திட ரஹ்மானே. எங்களுடைய இந்த மதரசாவை எந்த ஆபத்துகள் ஆஃபாத்துகள் ஃபித்னாக்கள் இல்லாமல் கியாமத்து வரைக்கும் நிலைப்படுத்திட ரஹ்மானே. பலாயிரக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெறக்கூடிய இடமாக ஆக்கிட ரஹ்மானே. இதை உருவாக்கி அமீர் அலிஜி அவருடைய குடும்பத்தார்களுக்கு யா அல்லாஹ் அமீர் அலிஜியுடைய கபரையும் எங்களுடைய குடும்பத்திலே மரணித்தவருடைய கபரையும் சுவன பூஞ்சோலையாக ஆக்கிட ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய குடும்பத்தாரையும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா தாய்மார்கள் சகோதரிகள் பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோருடைய குடும்பத்திலும் ஆஃபியத்தையும்
ஆஃபியத்தையும் சலாமத்தையும் பரக்கத்தையும் தந்திட ரஹ்மானே. யா ரப்பி பில் முஸ்தஃபா பல்லிக் மகாசிதனா தஸ்மஹ் லனா மா மதா யா வாசிஅல் கரம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன் நார். ஆமீன். ஸல்லல்லாஹு தஆலா அலா கைர் ஹல்கிஹி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ அஹ்லி பைத்தி வ அஹ்லி தாஅத்திக அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.